நிஜமாவே கோமதிக்கு இந்த ஊர் உலகத்தில் என்ன நடக்குது, தன்னுடைய வீட்டில் என்ன நடக்குதுங்கிறதுலாம் தெரியுமா தெரியாதாங்கிறது நமக்கு ஒன்றும் புரியல. பல மாதிரி குழப்பங்களாக இருக்குது. இப்போ என்னன்னா சுகன்யாவுடைய வீட்டார் இப்போ இவங்களுக்கு கொடுத்து போயிருக்காங்க, சீர் கொடுத்து போயிருக்காங்க. சுகன்யாவுக்கும் இந்த பக்கம் பழனிவேலுக்கும் அவங்களுக்கு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு இந்த பக்கம் ராஜி கிட்டக்க நமக்கெல்லாம் எதுவும் கிடைக்காது, நம்மலாம் நம்ம குடும்பத்தில் என்ன இருந்தாலும் நம்ம பிறந்த வீட்டிலேருந்து வந்ததை நினச்சி நம்ம சந்தோஷப்படுவோம்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு அந்த வசனம் பேசிட்டு, ஏன்டா நீ தான் இத்தனை வருஷமாக என் கூட இருக்க, எனக்கு ஒரு சீர் செய்யணும்னு உனக்கு தோணுச்சா அப்படின்னு பழனிவேல்கிட்ட கேட்குறாங்க. பழனிவேல் 9th or 10th படிக்கும் போது இங்கே வந்துட்டார். கிட்டத்தட்ட இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க கல்யாணம் ஆகி 25-26 வருஷத்துக்கு 30 வருஷம் கிட்ட ஆயிடுச்சுங்கிறாங்க. குழலிக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு போனதுனால அவ்வளோ வருஷமாக இவரை கூட தான் வச்சுருக்காங்க. இப்போ அவருக்கு என்ன வயசுங்கிறது நமக்கு தெரியல, ஒரு 40-44 வயசு மாதிரி இவங்க சொல்கிற கணக்கில் இருக்குது. ஆனால் அவருக்கு சம்பளம்னு ஒன்று கொடுத்ததே இல்லை. 100 ரூபா எடுத்தார். 1100 ரூபா எடுத்ததுக்காக இதுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை, பூகம்பமே வெடிச்சு அன்னைக்கு வீட்டில். அப்படி அதே மாதிரி இப்போ அடுத்து 10,000 ரூபாய்க்காக இவர் வீட்டை விட்டு துரத்துற சம்பவமும் நடக்க வாய்ப்பு இருக்குது. அவர் கையில் காசே கிடையாது, சம்பளம் கிடையாதுன்னு தெரிஞ்சிருந்தவங்க கூட கோமதி நீ ஏன் எனக்கு செய்யலன்னு கேட்டால் அவர் எந்த காசை வச்சு செய்வார்? அங்கே போய் அந்த வீட்டிலேருந்து காசு வாங்கிட்டு வருவாரா? அதை உங்கள் ஹஸ்பண்ட் ஒத்துப்பாரா? நீங்கள் ஒத்துப்பீங்களான்னு பல கேள்விகள் இருக்குது நமக்கு. ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சுகன்யாவோட வீட்டில் கொடுத்த காசோ அவர் கையில் இருக்க காசை வச்சு என்னால் இவ்வளோதான்க்கா முடியும்னு பாவமாக கொண்டு கொடுத்தா கட்டி பிடிச்சி என் தம்பி எனக்கு வாங்கி கொடுத்தா சந்தோஷம்லாம் படுறாங்க. ஆனால் அதில் லாஜிக் எங்கே இருக்குது அப்படிங்கிற கேள்விகள் ஒரு பக்கம் நமக்கு இருக்குது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பாசமாக இருக்கவரை திருப்பி கோமதியும் சரி பாண்டியனும் சரி எல்லாருமே காயப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் தான் நடக்க போகுது. சரவணனுமே அமைதியாக இருந்து தன்னுடைய மனைவி தன்னுடைய மாமனாரை காப்பாற்றி தாய் மாமாவை நட்டாத்தில் விட்டுறாரு. இதுக்கடையில் செந்தில் நான் வரமாட்டேன் தீபாவளிக்குன்னு சொன்னவரை கட்டாயப்படுத்தி இந்த பக்கம் வாடான்னு சொல்லி இவங்க லவுட் ஸ்பீக்கரில் மீனாவோட காலை போட்டு கோமதி திட்ட, இந்த பக்கம் வீட்டுக்கே போய் கதிர் கூட்டு வர, இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு அதிரசம் பிடிக்காது, இவர் புதுசாக ஒரு ட்ராமா போடணும், இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஏகப்பட்ட ட்ராமாக்களுக்கிடையே இப்போ தீபாவளி கொண்டாடினதுக்கு பிறகு கண்டிப்பாக தீபாவளியை முடிச்சு திருப்பி கடைக்கு போகும்பொழுது ஒரு பெரிய பூகம்பம் காத்துட்டு இருக்கு. 10,000 ரூபாயை காணோம், அதை வச்சு தான் நீ சீர் செஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் மேலே பழி விடுறதும், தங்கமயில் ஆமாமாமா அவர் தான் காசை வாங்கினார், நான் பார்த்தேன் தாத்தா நான் பார்த்தேன் அப்படின்னு அப்படியே பொய் சாட்சி சொல்கிறதும், அதை வச்சு உடனே பாண்டியன் இவர் சட்டக்காலரை பிடிச்சி கேள்வி கேட்டு ஒரே பிரச்சனைகளும் பூகம்பமும் வெடிச்சு கடைசியாக அவர் யோ நான் பண்ணலையாதன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில போகிறாரா? எப்போ தங்கமயிலுடைய குட்டுகள் வெளிப்பட போகுது? தங்கமயில் அப்பா பண்ணுற ஃப்ராடுத்தனம்லாம் ரொம்ப சீப்பாக இருக்குது. தங்கமயில் பண்ணுறது அதை விட ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது. சரவணனோட அமைதி அதை விட நம்மளை கடுப்பேற்றுது. இந்த மாதிரி இந்த 3 பேருமே நம்மளை கடுப்பேற்றுறாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஆப்பு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த கதை எப்படி போகுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதையில் பழனி வேலை பார்த்தா கோமதி பண்ணுற விஷயங்கள், சம்பளம் கொடுக்காம வீட்டில் கடையில் வேலைக்கு வச்சிருக்கிறதுங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.